இந்த புடவையா நம்ம வாங்கணும்? ஆமா, இந்த புடவை தான் வாங்கணும். நீ செலக்ட் பண்ண புடவை தான் எடுத்துட்டு வந்திருக்கேன். இதான் கார்ல இருந்துச்சு. நோ 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 கோபி, இந்த புடவை கிடையாது. அது வேற மாதிரி இருந்தது. ஆ? என்ன ராதிகா பேசுற? ஆ? நீ செலக்ட் பண்ண புடவை தான் நம்ம வாங்கணும். நீ கார்ல வச்சுட்டு போயிட்ட, அதை நான் எடுத்துட்டு வந்திருக்கேன். ஐயோ இல்ல கோபி, அது இந்த கலர்ல இல்ல. அது வேற கலர்ல இருந்துச்சு. ஆ? சேம் பேட்டர்ன் தான். ஐ திங்க் கலர் மட்டும் தான் வேறன்னு நினைக்கிறேன். நான் சூஸ் பண்ண பிறகு ஐ திங்க் பில்லிங்ல ஏதோ சேஞ்ச் பண்ணிட்டாங்கன்னு நினைக்கிறேன். என்ன ராதிகா பேசுற? பில்லிங்ல எப்படி இது சேஞ்ச் ஆக முடியும்? நான் வேணா அந்த ஷாப்ல போய் கேட்கவா? அந்த சேல்ஸ் கேர்ள் இந்த புடவை தானே எடுத்து வந்து கொடுத்தா. ஏ யூனோ வாட் ராதிகா, இதை நம்ம வாங்கும்போது அந்த கடையில yellow லைட் இருந்துச்சுல்ல, அந்த லைட்ல பார்க்கும்போது புடவை கொஞ்சம் வித்தியாசமா தெரிஞ்சிருக்கும். இந்த லைட்ல வேற மாதிரி இருக்கலாம். பட் பட் இந்த புடவை தான். நம்ம 2 பேரும் அங்கதானே இருந்தோம் பில்லிங் போடும்போது. உன்னோட செலெக்ஷன் தான். இதுதானா? எனக்கு என்னமோ வேற மாதிரியே தோணுது கோபி. அதான் சொன்னேல ராதிகா, லைட்டிங்னால உனக்கு டிஃப்ரெண்டா தெரியுது. சரி, ஓகே கோபி. இந்த புடவை உனக்கு பிடிக்கலன்னா சொல்லு, நான் வேற புடவை உனக்கு வாங்கி தரேன். நீ இதெல்லாம் கட்ட வேண்டாம். நோ நோ நோ, அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை. கலர் இதுதான் சூஸ் பண்ணமான ஒரு சின்ன கன்ஃபியூஷன். மற்றபடி வேற எதுவும் இல்லை. நீங்க ஜூஸ் குடிக்கிறீங்களா? எஸ் ஷூர், வை நாட். எனக்கு என்னமோ டவுட்டாவே இருக்கு கோபி. ஏதோ கன்ஃபார்ம்டா அங்க நடந்திருக்கு. நான் இந்த புடவை எடுத்த மாதிரியே இல்ல. பட் இட்ஸ் ஓகே. இந்த பொம்பளைங்க உலகத்துல எல்லா விஷயத்தையும் மறந்துடுவாங்க. ஆனா இந்த புடவை கலர் பேட்டர்ன் பார்டர் இதெல்லாம் எப்படிதான் ஞாபகம் வச்சிருக்காங்கன்னு தெரியல. நேத்து பாக்கியா கொன்னா, இவன் இன்னைக்கு கொல்றா. ச்சே, எப்படியோ தப்பிச்சடா கோபி. திரும்ப இவ பாட்டு அந்த கடைக்கு போய் அந்த பொண்ணு நான் திரும்ப வந்து புடவை வாங்கின கதையை சொன்னா, ஆஹா அவ்வளவுதான். சொல்ல மாட்டா. ஏன் சொல்ல போறா? பிள்ளையாரப்பா இல்ல. ஹலோ, எப்படி இருக்கீங்க மேடம்? நான் சூப்பரா இருக்கேன். நீங்கெல்லாம் எப்படி இருக்கீங்க? நீங்களானா யாரு? இங்க ஏரியால உள்ளவங்கள கேக்குறீங்களா? ஐயோ சாமி, தெரியாம கேட்டுட்டேன். நீங்க எப்படி இருக்கீங்க? நான் ரொம்ப நல்லா இருக்கேங்க. சரி, அப்பா அம்மா எப்படி இருக்காங்க? நல்லா இருக்காங்க. ம். எப்போ ஊருக்கு வரீங்க? நாளைக்கு தானே கிளம்புறதா சொன்னீங்க. நாளைக்கு தான் கிளம்புறதா இருந்தோம். ஆனா கிளம்ப முடியாது போல. சின்ன வேலை வந்துருச்சு. அதனாலதான் இன்னும் ஒரு 2-3 நாள் கழிச்சு கிளம்பலான் இருக்கோம். சரிங்க. ஏன் அப்பா அம்மாவை பார்க்கணும்னு கேக்குறீங்களா? அம்மா அப்பாவை மட்டும் கிடையாதுங்க, உங்களையும் தான். வேலை எவ்வளவு இருக்கு, நீங்க பாட்டுக்கு அங்க போய் உட்காந்துட்டீங்கன்னா. ஐயோ, ஒர்க் இருந்தா அனுப்புங்க, நான் இங்க இருந்து கூட முடிச்சு அனுப்புறேன். இல்லங்க, நான் சும்மா சொன்னேன். நீங்க அங்க வேலை பாருங்க. அப்புறம் ஊர்ல எல்லாம் என்ன விசேஷம்? என்ன விசேஷம்? இன்னைக்கு நல்லா மழை பெஞ்சது. ஆனா சென்னை மாதிரி இல்ல, எங்க ஊர்ல மழை பெஞ்சா நல்லா இருக்கும். ஓ, அப்போ சென்னையில மழை பெஞ்சா நல்லா இருக்காதா? ஐயோ, அப்படிலாம் இல்ல. அங்க மழை பெஞ்சா ரோடெல்லாம் ஒரு மாதிரி நடக்க முடியாம நச நசன் இருக்கும். ஆனா இங்க அப்படி இல்ல. நான் அவ்வளோ நேரமா மழைய பார்த்துட்டு இருந்தேன். அப்படியே இறங்கி கொஞ்ச தூரம் நடந்துட்டு வேற வந்தேன். சரிங்க, நல்லா என்ஜாய் பண்றீங்க. சூப்பர். அப்பாவுக்கு இன்னைக்கு கால் வலி வந்துருச்சுங்க. ஐயோ,
கொஞ்ச நாள் அந்த வலியெல்லாம் இல்லாம இருந்துச்சே. இல்ல வலி வந்துச்சு, அவ்வளவுதான். நீங்க கொடுத்த எண்ணெய் இருக்குல்ல, அத கையோட கொண்டு வந்திருந்தாரு. அத போட்டுட்டு அந்த எண்ணெய பத்தி ஒரு 15 நிமிஷம் பேசினாரு. அப்புறம் அந்த எண்ணெயை கொடுத்த உங்களை பத்தி ஒரு அரை மணி நேரம் பேசினாரு. ஊர்ல எல்லாரையும் கூப்பிட்டு சொல்றாருங்க, கணேஷ் போயிட்டான், ஆனா அதே மாதிரி ஒரு மகன் எனக்கு திரும்ப கிடைச்சிருக்கான்னு. நீங்க முதல்ல எங்க ஊருக்கு வாங்க, இங்க வந்தீங்கன்னா எல்லாரும் உங்களை பத்தி சொல்லுவாங்க. அப்படியாங்க சொன்னாரு? ஆமாங்க, அப்படிதான் சொன்னாரு. நிஜமாவே அவங்க 2 பேரும் என் மேல வச்சிருக்கிற அன்பு எனக்கு அவ்வளோ சந்தோஷமா இருக்குங்க. அது எப்பவுமே அது சந்தோஷம் தாங்க எனக்கு. சரி, 2 பேரும் சாப்பிட்டாங்களா? ஆ, சாப்பிட்டாங்க. சரி, வேற என்னங்க? வேற ஒன்றும் இல்லைங்க. நல்லா ரெஸ்ட் எடுங்க, சீக்கிரமா ஊருக்கு வந்து சேருங்க. அப்போ போனை வைக்கவா? ம். யாருன்னு? ஃப்ரெண்டு. ஃப்ரெண்டா? இப்பெல்லாம் நீ நிறைய நேரம் ஃபோன் பேசுறியே. ஏய், நான் எங்க பேசுறேன்? அண்ணன் எப்பயும் ஃபோன் பேசுற வேலையிலே இல்லையே. ஓ, அப்ப வேற யார் கூட பேசிக்கிட்டு இருக்க? அதுவும் சிரிச்சு சிரிச்சு வேற பேசுற. எப்பவுமே சிரிக்காம இருக்கிறதுக்கு நான் என்ன செழியனா என்ன? சரி, யாருன்னு சொல்லு. ஹே லட்டு, அதான் சொன்னேனே ஃப்ரெண்டுன்னு. உனக்கு அமிர்தா தெரியுமா? அந்த அக்கா கிட்ட தான் பேசிக்கிட்டு இருந்தேன். அண்ணே, அவங்க உனக்கும் அக்காவானே? ஏய், நான் உன்னை விட சின்னவங்கன்னு நினைச்சேன். ஐய, எனக்கு அக்கா இல்ல, உனக்கு அக்கான்னு சொன்னேன். அவங்க ஊருக்கு போயிருக்காங்க, அவங்க கிட்ட தான் பேசிட்டு இருந்தேன். ஓகே ஓகே. இப்பெல்லாம் அடிக்கடி அந்த அக்கா கிட்ட பேசுறல? ஆஹா லட்டு, அண்ணன் எப்பவுமே அண்ணனோட எல்லா ஃப்ரெண்ட்ஸ் கூடயும் பேசிக்கிட்டே இருப்பேன். ஏன் டெய்லியும் கூட பேசிட்டே இருப்பேன். இந்த அக்கா கூட மட்டும் கிடையாது, சரியா? இல்ல இல்ல, இந்த அக்கா கிட்ட மட்டும் ஏதோ ஸ்பெஷலா பேசுற. ஏய், ஒரு ஸ்பெஷலும் கிடையாது. ஏய் லட்டு, உனக்கு தூக்கம் வரல? முதல்ல கிளம்பு, போ போ போ. எதுவும் சரியில்லை. பாத்தியா? நல்லா இருக்கா? இந்த கலர் புடவை உங்ககிட்ட இல்லல்ல? புடவை எப்படி இருக்கு? உனக்காக தான் வாங்கினேன், உனக்கு தான். கல்யாணம் ஆகி இத்தனை வருஷத்துல முத தடவையா எவ்வளவு பணம் கொடுத்து எனக்கு ஒரு புடவை எடுத்து கொடுத்திருக்காரு.
இருப்பாரா? லைட் ஆஃப் பண்ணல, முழிச்சுக்கிட்டு தான் இருக்காரு. போய் காட்டினா என்ன சொல்லுவாரு? அழகா இருக்கனா? அழகாதான் இருக்கேன். பாக்யா, என்னாச்சு? எனி ப்ராப்ளம்? ஏதாவது பேசணுமா? ஏன் இப்படி நிக்கிற? புடவை புடவைக்கு என்ன? இது நீங்க வாங்கி கொடுத்த புடவைங்க. அந்த புடவையை ஏன் இப்ப கட்டிட்டு வந்திருக்க ராத்திரி நேரத்துல? முதல் தடவையா வாங்கி கொடுத்திருக்கீங்க. இத கட்டிட்டு வந்து உங்ககிட்ட காட்டணும்னு தோணுச்சு. அதான் கட்டிட்டு வந்தேன். அதுக்காக இந்த நேரத்துல வந்து கேப்பியா? ஆ, காலையில அத்தை மாமா பசங்கெல்லாம் இருப்பாங்க இல்லையா? ஆ, ஏதாவது சொல்லுவாங்க, கிண்டல் பண்ணுவாங்கல்ல. அதனாலதான் இப்பவே கட்டிட்டு வந்துட்டேன். நல்லா இருக்கு. சாரி நல்லா இருக்கா இல்ல எனக்கு நல்லா இருக்கா? உனக்கு தான் நல்லா இருக்கு. போதுமா? நிஜமாவா? நிஜமா தான் சொல்றேன். ரொம்ப நல்லா இருக்கு. சரி, நீங்க தூங்குங்க. சரி. நான் 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 காட்டுறதுக்காக தான் வந்தேன். நீங்க தூங்குங்க. வரேன். முத தடவையா எனக்கு புடவை வாங்கி கொடுத்திருக்கீங்க. நல்லா இருக்கா? ரொம்ப நல்லா இருக்கு. டேய். ஏய், என்ன அக்கா, என்ன நீயா சிரிச்சுக்கிட்டு இருக்க? எல்லாரும் உன்னையவே பாக்குறாங்க. நான் சிரிச்சேனா? அதான்
ஏதோ கனவு உலகத்துல இருந்தியே. அதெல்லாம் ஒண்ணும் இல்ல அத்தை. இவ என்னத்த நினைக்க போறா? ஏதாவது கத்திரிக்காய் பொரியலோ சாம்பாரோ ஞாபகம் வந்திருக்கும். இல்ல அத்தை, இது வேற. மா ம்? உனக்கு என் ஸ்கூல் மதர்ஸ் டே ஞாபகம் இருக்கா இல்லையா? நான் வரல இனியா. அண்ணா பாருண்ணே. ஏய், இவ ஸ்கூலுக்கு நீ போக மாட்டியா? போயிட்டு வாங்க. நீ தானே மதரு, நீ தான் போகணும். ஐயோ அத்தை, அங்க சும்மாலாம் போக முடியாது. நான் போய் ஆடணும் பாடணும். ஆ? ஆடணும் பாடணுமா? ம். ஏய், என்ன இனியா இதெல்லாம்? இல்ல பாட்டி, மதர்ஸ் டே ஃபங்க்ஷனுக்கு நிறைய காம்படிஷன்லாம் இருக்கும், நிறைய ப்ரோக்ராம்ஸ் எல்லாம் இருக்கும். அதுல எல்லாம் கலந்துக்கணும். கடைசியில யார் வின் பண்றாங்களோ அவங்க தான் பெஸ்ட் மதர். ஓஹோ. அம்மா உனக்கு என்னம்மா, நீ போய் கலந்துக்கோ. இல்லடா, கூச்சமா இருக்குடா. ம், தேவையில்லாத வேலை 1000 செய், தேவையானதை ஒண்ணு கூட செய்யாத. இனியா, ம்? நான் வரவா? ஏன் இனியா, மதர்ஸ் டேக்கு பாட்டி எல்லாம் வரலாமா? ஏன் நான் போன என்ன பாட்டி மாதிரியா இருப்பேன்? ஏன்டா எழிலு, ஆ, நான் அப்படியா இருப்பேன்? ஆ, பாட்டி நீங்க போனீங்கன்னா லட்டுக்கு அக்கா மாதிரி இருப்பீங்க. ஏண்டா நான் அவ்வளவு எங்கவா இருக்கேன்? அட ஆமா பாட்டி. ஆ? ஆனா இதெல்லாம் ரொம்ப ஓவர் பாட்டி. மா நீ மட்டும் வரலன்னா நான் உன்கிட்ட பேசவே மாட்டேமா. என் ஃப்ரெண்ட்ஸோட அம்மா எல்லாருமே வராங்கம்மா. நீ வரலன்னா சத்தியமா நான் உன் கூட பேச மாட்டேன் சொல்லிட்டேன். என் ஃப்ரெண்ட்ஸோட அம்மா எல்லாருமே வராங்கம்மா. நீ வரலன்னா சத்தியமா நான் உன் கூட பேச மாட்டேன் சொல்லிட்டேன். ஏய், அம்மா போயிட்டு தான் வாயேன். அதானே, போயிட்டு வாக்கா. நான்லாம் எங்க தெருவுல பொங்கல் வந்துச்சுன்னா ஒண்ணு விடாம எல்லா போட்டியிலும் கலந்துக்குவேன் தெரியுமா? இல்லடா, அங்க போய் நான் என்ன செய்ய போறேன் சொல்லு. ஆ, ஏதாவது செய். இந்த சாம்பார் பொரியல் வைக்கிறத தவிர ஒரு புண்ணாக்கும் தெரியாது உனக்கு. அங்க ஏதாவது சமையல் போட்டி இருந்தா அங்க போய் வின் பண்ணிட்டு வருவ. இனியா, அதை தவிர உங்க அம்மாவுக்கு எதுவுமே தெரியாது. அம்மா நீ போய் பாட்டு பாடுமா. ம், ம், பாட்டா? ஆ, நீ தான் நல்லா பாடுவியே, போய் பாடு. பாக்கியா, உனக்கு பாட தெரியுமா? மா, அக்கா வேலை செய்யும் போது பாட்டு பாடிக்கிட்டே தானே வேலை செய்யும். ஆ, அதெல்லாம் ஒரு பாட்டா? பாட்டி அதெல்லாம் இல்ல, அம்மா சூப்பரா பாடுவாங்க. ஆ, அம்மா நீ ஸ்கூல் படிக்கும்போது பாட்டு கத்துக்கிட்டேல? பாட்டு இல்லடா, டான்ஸ். ஆ. எங்க அப்பா இருக்கிற வரைக்கும் நான் டான்ஸ் கத்துக்கிட்டேன். அவர் போனதுக்கு அப்புறம் ஆட வரலையாக்கும். இல்ல அத்தை, அவருக்கு அப்புறம் யாரு ஃபீஸ் கட்டுறது, என்ன கூட்டிட்டு போறதெல்லாம்? ம், அப்போ அம்மா நீ ஸ்டேஜ்ல போய் ஆடிரு. ம்? ம், இல்ல இல்ல, ஆடெல்லாம் வேண்டாம், நீ பாட்டை மட்டும் பாடு. மா நீ என்ன பண்ணுவியோ எனக்கு தெரியாது. நான் பேரு கொடுத்துட்டேன், ஒழுங்கா வந்து கலந்துக்கோ, அவ்வளவுதான் சொல்லிட்டேன். ஆ, ஆ. இதெல்லாம் ஒரு ஃபன்னா நினைச்சுக்கோமா, ஜாலியா போய் ஃபன் பண்ணு. ஆ. டேய் போடா, எனக்கு கூச்சமா இருக்குங்கற. கூச்சமா? வணக்கா? என்ன பாட்டி ஓவரா சிரிப்பு வருதே? ஆ? இல்லடா. என்ன கிண்டல் பண்ணா உங்க பாட்டிக்கு எக்ஸ்ட்ராவா சிரிப்பு தான் வரும். ம்